ஹலோ செம காமெடியா இருக்குது சொல்லுங்க. காலையில என்ன பண்ணேன்னு தெரியுமா? காலையில எஞ்சி நான் தோசை சுட்டு கொடுத்து இவங்களுக்காண்டி அப்படியே நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன் வடை போடுறதுக்கு. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோல நான் காமிச்சிருப்பேன் வடை போடுறது எப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஆமா ஓ, அங்கே எடுத்தீங்களோ? அங்க ஆமா அங்க எடுத்து காமிச்சிருக்கேன். அது இப்போ வராது, ரொம்ப லேட்டா வந்துகிட்டேன். ஓ, அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். காமி வந்து சிக்கன் மேரினேட் மஞ்சள் போட்டு கொஞ்சம் டீப் வச்சிருக்கேன். வெங்காயம் வெட்டி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வச்சிருக்கோம். இருக்கோம். சோ இங்க ஒரு தக்காளி வெங்காயம் யாருக்கு வச்சிருக்கான்னு தெரியல. அத தாளிக்கும் போது இது கருவேப்பிலை, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வச்சிருக்கோம். சொல்லுங்க மேடம், இந்த இந்த கறி குழம்பாச்சு சண்டே அதுமா நல்லா இருக்குமா? இப்படி சூப்பரா இருக்கும். சூப்பரா இல்லைன்னா சூப்பரா இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிருவியோ? உங்க மம்மி இந்த வீடியோ பார்க்கும் அப்படியே நினைக்கும், மருமகன் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு பெருமையான்னு. ஆமா, எங்க மம்மிக்கு பாசமா கொண்டு போக மாட்டேனோ நான். கண்டிப்பா கண்டிப்பா கொண்டு போங்க. கூட ஒரு பியரும் கொண்டு போங்க. என்ஜாய். என்ன இவா சமையலாக்கி கொண்டு போயிருவா. அதுக்கப்புறம் மத்தியானம் போல நான் கிரிக்கெட் விளையாட போயிருவேன். எங்க அம்மா வெட்டியா தான் இருக்கும். எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா கிரவுண்டுக்கு போயிரும். கிரவுண்டுக்கு போய் அங்க போய் 4-5 கிளைகள் இருக்கும். அந்த கிளைகள் கூட அவங்க என்னது பஞ்சாயத்து பண்ணலாம்னா அவங்களுக்கு நாள் போவாது. பஞ்சாயத்து தான் அது. குரூப்பா இருந்து 4 கிளவி கூட நல்லா குரூப்பா பேசிக்கிட்டு இருக்கோம். என்னமா? ஆமா பாத்தீங்களா, நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு வந்து சாயந்தரம் போல அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் டெய்லி டிவியை பார்த்துட்டு அப்படியே நைட்டு தூங்க வேண்டியதுதான். ஏதாச்சும் புதுசா இருந்தா கண்டிப்பா நாங்க வீடியோல சொல்றோம். என்ன சொல்ற? ஏமா சொல்லு, காலையில மருமக உனக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுத்தா? அவ எத்தனை மணிக்கு எழுந்துச்சா? 10:30க்கு எழுந்துச்சாளா? அங்க வந்து தூங்குற வேலைதான் பார்த்தாலோ. சரி சரி, மரத்தெல்லாம் சாப்பிட்டியா? மரத்தெல்லாம் கொடுத்தாலாவா? பாத்தீங்களா guys, இந்த வீட்டு மருமக எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? பார்த்து கல்யாணம் முடிங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன சொல்லுங்க மேடம், நீங்க சமைச்ச சோறு எப்படி இருக்கு? ஓகே ஓகே, நல்லா இல்லையா? உப்பு கம்மி. மத்தியானம் போல நாங்க சிக்கன் குழம்பு சாப்பிட உட்காந்துட்டோம். உப்பு கம்மியா? அப்பதான் பக்கத்துல இவ்வளவு பெரிய டப்பா வச்சிருக்கியோ. ஆமா, வேற வீட்டுல இருந்து என்ன பண்ண? என்ன சொன்ன மாதிரி தான், நல்லாவே இல்லை. நல்லாவே இல்ல, உப்பு கம்மி. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம்.